எங்கள் பாப்பா காலேஜ் முடிஞ்சிச்சு. இன்னுமே எங்கள் பாப்பா தான் சமையல் பண்ண போகிறாங்க. ஒரு வேலையை இனிமேல் தான் கற்றுக்க போகிறாங்க. ஒரு சமையலாக கற்றுக்கிட்டு செய்வாங்க. இப்போ என்ன செய்ய போகிறேன்? கேரட் பொரியல் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம செய்ய போகிறோம். கேரட் பொரியலா? செய்யுங்க. ஓகே, ஃபஸ்ட்டு வந்துட்டு பேன் வச்சாச்சு. என்ன போடணும்? என்ன பண்ணணுமா? எண்ணெய் தான் போடணும். எண்ணெய் ஊற்றுங்க. எத்தனை ஸ்பூனு? 3 ஸ்பூன் ஊற்றுங்க. ஓகே, எண்ணெய் ஊற்றுங்க. இன்னும் கொஞ்சமாக ஊற்றுங்க. எண்ணெய் சூடானதும் என்ன பண்ணணும்? இப்போ கடுகு போடுங்க. இவ்வளோ போதுமா? போடுங்க. இன்னும் கொஞ்சம் போடுங்க. அடுத்து எல்லாத்தையும் அப்படியே போட்டுடலாம். அப்படியே போடக்கூடாது. அப்படியே போட்டால் எப்படி பண்ணுறது? எல்லாத்தையும் காஞ்ச போட போகிறீங்க. காஞ்ச மிளகாய் போடுங்க. போட்டு கருவேப்பிலை போடுங்க. கடுகு வெடித்தது இதெல்லாம் போடணும். கருவேப்பிலை போடுங்க. சரி, வெங்காயம் போடுங்க. ஒரு வெங்காயம் எவ்வளோ இருக்கும்? ஒரு வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இப்போ நல்லா வதக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் 2 கேரட் சீவி வச்சுருக்கேன். அதையும் அதை கூட சேர்த்து நல்லா வதக்குங்க. வதங்கிச்சா வதங்கலையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? வெங்காயம் கொஞ்சம் செவந்ததுமே வெங்காயம் வதங்கிடும். இப்போ இந்த கேரட் துருவி வச்சுருக்கேன். இதையும் இது கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக ஒரு 4 ஸ்பூன் நீங்கள் போடுங்க. நான் சொல்கிறேன் இல்லையா? போடுங்க. உப்பு பார்த்து கம்மியாக இருந்தாலும் சாப்பிட்டுக்கலாம். அதிகமாக இருந்தால் சாப்பிட முடியாது. அம்மா, கேரட்டெல்லாம் சீக்கிரமாக வெந்துடும். நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக ஒரு 1/4 டம்ளரோட கம்மியாக கொஞ்சமாக தண்ணி தெளித்து விடுங்க. போதும். இப்போ வதங்கிடுச்சா? கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக சேருங்க. இவ்வளோவா? ஊற்றுங்க. இன்னும் கொஞ்சம் ஊற்றுங்க. போதும். ஏன்னா கேரட் சீக்கிரமாக வெந்துடும். ஒரு பெரட்டி ஒரு மூடி போட்டு மூடுங்க. இது வந்து உங்கள் தங்கச்சிக்கு கேரட் ரைஸ் தான் செய்யப்போம். இதில் நம்ம முட்டை போட்டு வேணாலும் செய்யலாம். ஆனால் நான் இன்றைக்கி முட்டை சேர்த்துக்கல. இப்போ மூடுங்க. மூடி போட்டு மூடுங்க. கேரட் ரெடி ஆகிடுச்சா பாருங்கள். இந்த சாப்பாடு போடணும். போடுங்க. இப்போ சூடான சாதத்தை அதோட சேர்த்துக்கோங்க. இப்போ போட்டு கிளறுங்க. இதே மாதிரி தினமும் ஒரு லஞ்சு செய்யலாமா? நல்லா கிளறுங்க. அந்த பக்கம்லாம் சாதத்தை எடுத்து கிளறுங்க. இந்த 2 மாதம் லீவில் அழகாக எல்லா சமையலும் கற்றுக்க போகிறீங்க. ஓகேவா? ஓகே. கிளறுங்க. அவ்வளோதான். நல்லா கிளறுங்க. இப்போ டிஃபன் பாக்ஸில் எடுத்து அடுப்பு ஆஃப் பண்ணுங்க. இப்போ டிஃபன் பாக்ஸில் எடுத்து வைங்க. இன்றைக்கி அக்கா சமையல் தான் தங்கச்சிக்கு. சாப்பிட்டு பார்த்துட்டு அவங்க எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. எல்லாம் வந்தால் கேட்கலாமா எப்படி இருக்குன்னு? போதும்.